கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது ப்ளீஸ். சரிக்கா. என்னாச்சுமா? எதுக்கா அவங்கிட்ட சத்தம் போட்ட? ரோஹித் தனுவை கிட்னாப் பண்ணிட்டானா பாட்டி. நான் பிரபாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்க. பிரபா, ரோஹித் தனுவை கிட்னாப் பண்ணிட்டானா. கிட்னாப் பண்ணிட்டானா? ஆமா பிரபா. தனுவை ஃபோன் பண்ண வச்சு அவ பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்ததும் அவங்களுக்கு எதிராக ஏதோ ஆதாரத்தை சேகரிக்க போறானா. ப்ளீஸ் நீ எப்படியாவது அங்க வந்துரு. நானும் டைரக்டா அங்கதான் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்த நான் உனக்கு மெசேஜ் பண்றேன்னு. ஓகே 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 பிரியா, நான் வந்துடுறேன். ஓகே பாட்டி, நான் கிளம்புறேன். நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. சரவ நான் பாத்துக்கிறேன். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ டீல் பேசதானே என்ன பார்க்க வந்து, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன கிட்னாப் பண்ண? ஏன்னா இனிமே உன்கிட்ட டீல் பேசி யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சரி, உன் லவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே இங்க வரணும்னு சொல்லு. ஃபோன் பண்ண. நல்ல வேலை நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. இல்லைன்னா நைட்டு ஃபுல்லா ஜெயில இருந்திருப்பேன். என்னை வெளியில எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போலாம். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நிக்கல், நீ எங்க இருக்க? என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க நிக்கல். தனு, யார் உன்னை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லு. அந்த பிளாக்மெயிலர் தான், வேற யாரு? நிக்கல், நீ சீக்கிரமா பணத்தோட இங்க வந்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. இப்போ நீ எங்க இருக்க? இது என்ன இடம்னு சொல்லுங்க. அம்பத்தூர் ஆர்கே மில்லுன்னு சொல்லு. அம்பத்தூர் ஆர்கே மில். நீ சீக்கிரம் பணத்தோட வந்துரு நிக்கல். எனக்கு ரொம்ப பயமா பேசுனது. புடி. நீ போன். நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் அபியோட வருங்கால மனைவி. அவன் எவ்வளவு பெரிய ராக் ஸ்டார் தெரியும்ல. அவனுக்கு மட்டும் என்ன நீ இப்படி கிட்னாப் பண்ணி வச்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான். என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன் வயித்துல வளர்றது அவரோட குழந்தை இல்ல, வேற ஒருத்தருதுன்னு தெரிஞ்சா அவர் ஒன்ன சும்மா விட மாட்டாரு. நீ சொல்றதெல்லாம் போய். உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நீ சும்மாவே என்ன பிளாக்மெயில் பண்ற. உன்னால எதையும் நிரூபிக்கவே முடியாது. நீ சொல்றதெல்லாம் உண்மைனா எங்க ஆதாரத்தை காட்டு பாப்போம். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு வேற எவனோ அப்பன்னு சொல்றல, அதுக்கான ஆதாரத்தை காட்டு. எந்த ஆதாரமும் இல்லாம உன் கூட டீல் பேசுறதுக்கு நான் முட்டாளுன்னு நினைச்சேன். சரி கேட்ட, உனக்கு ஒரு சின்ன சாம்பிளை காட்டிட வேண்டியதுதான். உனக்கு மட்டுமே தெரிஞ்ச உன் குழந்தைய பத்தின ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? அந்த குழந்தைக்கு அப்ப அந்த நிக்கில் தான். இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இவன்கிட்ட உண்மையிலேயே ஆதாரம் இருக்குமா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.